வணக்கம் வள்ளுவரே. இன்னைக்கு வானொலியில் பழைய திரைப்படமான பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படிங்கிற கவிஞர் வாலியின் பாடலை கேட்டேன். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சமுதாயம் போய்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் மனித சமுதாயத்துக்கு இது ஒரு நல்ல எச்சரிக்கையான கருத்து இல்லையா வள்ளுவரே? அப்பனே, சமுதாயத்துக்கு பயனுள்ள கருத்துக்களை பாமரரும் புரிஞ்சுக்கும்படி எளிமையான திரைப்பட பாடலாக சொன்னதில் பல திரைக்கவிஞர்களுக்கு பங்கு உண்டு. அதில் கவிஞர் வாலியும் முக்கியமானவர். இப்போது இந்த பாட்டையை எடுத்துக்கோயேன். கண் போன போக்கில் கால் போய், கால் போன போக்கில் மனம் போனால் என்னாகும்? பல சமயம் மீள முடியாத படுகொலியில் கொண்டு போய் அது தள்ளிடும். அது டாஸ்மாக்கு, போதைப்பொருள், பெண் சகவாசம்னு எதுவாக வேணால் இருக்கலாம். அப்படி மனம் போன போக்கில் மனிதனை போக விடாமல் போனால் என்னென்ன தீங்குகள் விளையும், என்னென்ன அவமானங்கள் ஏற்படும் அப்படின்னு எடுத்து சொல்லி நம்மளை நல்ல விஷயங்கள் பக்கம் திருப்பி வழி நடத்தத்தான் ஆண்டவன் நமக்கு அறிவை கொடுத்துருக்கா. அதனால் உணர்வுகளுக்கு இனம் கொடுத்து பாதாள படுகொலியில் வீழாமல் அறிவு என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துக்கிறது தான் ஒரு மனிதன் உய்வதற்கான வழி. மனம் போன போக்கில் மனிதன் தீய காரியங்களுக்கு போவதை தடுத்து நல்ல காரியங்களில் ஈடுபட செய்வதுதான் அறிவுங்கிற பொருளில் சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவுன்னு அறிவுடைமை அதிகாரத்தில் 422வது குறளாக எழுதி வச்சேன். ஆகா, அற்புதம் வள்ளுவரே. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உயிப்பது அறிவு. கால் போன போக்கில் மனம் போகாமல், மனம் போன போக்கில் மனிதன் போகாமல் தீய வழியில் செல்வதை தடுத்து நம்மை நல்வழியில் செலுத்துவது தான் அறிவு அப்படின்னு அருமையாக புரிய வச்சு அந்த அறிவு காட்டும் வழியில் நாம் நடந்து கொள்வது தான் நாம் உய்வதற்கான வழின்னு அருமையாக வழிகாட்டிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.